வேர்ல்டு கப் ஃபுல்லாவே நடந்தது என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபேஸ் டீம்ஸ் டாமினேட் பண்ணுது இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாருமே. எங்க கோட்ட விடுறாங்கன்றது நம்ம வந்து இந்த மாரி எப்படி வந்து கேம் ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது. முக்கியமான இடங்கள்ல கேம் ஃப்ளோவ நீங்க ஹோல்ட் பண்ணணும். அந்த இடங்கள இவங்க மிஸ் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம் அந்த இடத்த கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. நேத்து நேபாள் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச நம்ம எடுத்து பார்த்துப்போமே. சாம் கரன் யாக்கர்ஸ மெயின் பண்ணிக்கினே இருந்தார். அந்த இடத்துல டெத்ல சிக்ஸ் அடிக்கிற ஒரு ஆள் இருந்தா இந்த மேட்சோட கான்டெக்ட் மொத்தமா நேத்து மாறி இருக்கும். அதே மாதிரி நேபாளோட டெத் ஓவர் பவுலிங். நேபாளோட டெத் ஓவர்ல லாஸ்ட்ல வந்து 20 ரன் கொடுத்தாங்க. அந்த 20 ரன் தான் நேத்து மார்ஜின் ஆஃப் டிஃபரன்ஸே அதுதான். அந்த ஒரு 20 ரன் தான் நேபாள் கடைசி 2 ஓவர்ல தேவை. பின் பாயிண்ட் யாக்கர்ஸ்ல சாம்காரன் கொடுத்து மேட்சை ஃபுல்லாவே அவங்க பக்கம் தெளிவு போயிடாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது பெரிய டிராபேக் ஆகுது இந்த டீம்ஸ் எல்லாருக்குமே. இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம்ஸோட டெத் ஓவர் பர்ஃபார்மன்ஸை ஒரு பக்கம் எடுத்து பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம்ஸோட டெத் ஓவர் பர்ஃபார்மன்ஸை எடுத்து பாருங்க. அதுவே உங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்கும்.